ரயில் நெரிசலாகவும் சத்தமாகவும் இருந்தது. பல இடங்களுக்கு செல்லும் பயணிகளால் நிரம்பியிருந்தது. அந்த வண்டியில் ஒரு டிக்கெட் கலெக்டர் டிக்கெட்டுகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். அவர் வரிசையாகச் சென்றபோது ஒரு இருக்கையில் ஏதோ கிடப்பதை கவனித்தார். அது பழைய, கிழிந்த தோலினாலான பணப்பை. அதை எடுத்துக்கொண்டு மெதுவாகத் திறந்து உள்ளே பார்த்தார். யாருடையது என்று தெரிந்து கொள்ள அதற்குள் அடையாள அட்டை இல்லை, பெயர் இல்லை, முகவரி இல்லை. சில சுருங்கிய நோட்டுகள் மற்றும் சிறிய கண்ணன் படமே இருந்தது. கலெக்டர் எழுந்து அந்த பணப்பையை உயர்த்திக் காட்டினார். இது யாருடைய பணப்பை என்று கேட்டார். ஒரு மூதாட்டி மூலையில் உட்கார்ந்திருந்தார். அவர் தலை உயர்த்தி, அது என்னுடையது மகனே, அதை எனக்குத் தாருங்கள் என்றார். கலெக்டர் கருணையுடனும் உறுதியுடனும் பார்த்தார். அதற்குச் சான்று சொல்ல வேண்டும் ஐயா, உறுதியாக இல்லாமல் நான் தர முடியாது. மூதாட்டி பற்கள் இல்லாத சிறிய புன்னகையுடன், அதற்குள் கண்ணன் படம் இருக்கும், அதனால்தான் அது எனது என்று தெரியும் என்றார். கலெக்டர் புருவத்தை உயர்த்தினார். அது போதாது. யாரும் கண்ணன் படத்தை வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய புகைப்படம் ஏன் இல்லை என்றார். மூதாட்டியின் புன்னகை மங்கியது. மெதுவாக சோகத்தோடு பேசத் தொடங்கினார். இந்த பணப்பை என்கிட்ட பல வருடங்களாக இருக்கிறது. நான் பள்ளியில் இருந்தபோது என் அப்பா எனக்குக் கொடுத்தது. அப்போ அதற்குள் என் பெற்றோரின் புகைப்படம் இருந்தது. நான் அவர்களை மிகவும் நேசித்தேன் என்று சொன்னார். குரல் கொஞ்சம் குலுங்கியது. பிறகு நான் வளர்ந்தேன். இளமையிலே நான் அழகானவன் என்று நினைத்தேன். எனவே பெற்றோரின் புகைப்படத்தை எடுத்துவிட்டு என்னுடைய புகைப்படத்தை வைத்தேன். நினைவுகளை நினைத்துக் கொண்டு சிறிய புன்னகை வந்தது. ஆண்டுகள் கழித்து நான் திருமணம் செய்து கொண்டேன். என் மனைவி மிகவும் அழகாக இருந்தார். அவரை அதிகமாக நேசித்தேன். என் புகைப்படத்தை எடுத்துவிட்டு அவருடைய புகைப்படத்தை வைத்தேன். அந்த புகைப்படம் நீண்ட காலம் அங்கே இருந்தது. மூதாட்டி தலை குனிந்தார். பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவன் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டான். வீட்டில் அவனுடன் கூட இருக்க வேண்டுமென்று நான் வேலை குறைத்துக் கொண்டேன். என் மனைவியின் புகைப்படத்தை எடுத்துவிட்டு என் குழந்தையின் புகைப்படத்தை வைத்தேன். அவரது குரல் கனமாகியது. ஆனால் காலம் வேகமாகப் போய்விடுகிறது. என் பெற்றோர் பல வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார்கள். கடந்த வருடம் என் மனைவியும் என்னை விட்டுவிட்டுச் சென்றார். என் ஒரே மகன், அவன் இப்போது அவன் குடும்பத்தோடு பிஸியாக இருக்கிறான். எனக்காக அவனுக்கு நேரம் இல்லை. மூதாட்டியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆழ்ந்த மூச்சு விட்டார். அந்த பணப்பையைச் சிவிட்டு, இப்போ அங்கே ஒரு படம்தான் உள்ளது. அது கண்ணன் படம். எப்போதும் என்னை விட்டு பிரியாதவன். என் வாழ்வின் எல்லா பருவத்திலும் இருந்த ஒரே துணை என்றார். அவர் சோகப் புன்னகையுடன் மேலே பார்த்து, முன்னரே அவரை இவ்வளவு நேசித்திருந்தால் இன்று இவ்வளவு தனிமையாக இருக்க வேண்டியதில்லை என்றார். ரயிலில் அமைதி நிலவியது. காற்று கூட நின்றது போல இருந்தது. கலெக்டரின் கண்கள் நெகிழ்ந்தன. அவர் எந்தச் சொல்லுமின்றி பணப்பையை மெதுவாக கையளித்தார். அடுத்த நிலையத்தில் கலெக்டர் ரயிலிலிருந்து இறங்கினார். பிளாட்ஃபார்மில் உள்ள சிறிய புத்தகக் கடைக்குச் சென்று, சிறிய கடவுளின் படம் உண்டா, என் பணப்பைக்குத் தேவை என்று கேட்டார். வாழ்க்கையில் நம்மால் நேசிக்கப்படும் அனைத்தும், நம் அழகு, நம் குடும்பம், நெருக்கமான உறவுகள் எல்லாம் காலத்தோடு மங்கிவிடலாம், விலகிவிடலாம். ஆனால் கடவுள் மட்டும் நம்மோடு எப்போதும் இருப்பார். அவர் மௌனமாகவும் பொறுமையாகவும் என்றும் நிலைத்தவராகவும் இருக்கிறார். பொதுவாக நாம் தனிமையடைந்த போது மட்டுமே அவரை நினைவுகூர்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவரை நினைத்துக் கொண்டே இருந்தால் ஒருபோதும் தனிமையாக இருப்பதில்லை. உங்கள் இதயம் எப்போதும் அவரின் இருப்பைக் கொண்டிருங்கள். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!